காஞ்சூரிங் யூனிவர்ஸ் பிரேக் டவுனில் நம்ம ஒவ்வொருத்தர் பிரேக் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பிரேக் டவுன் பார்க்க போகிறது 2014 வந்த ஆனபிள். காஞ்சூரிங்க்கு அடுத்து வந்த ஆனபிள் படமே பார்த்தீங்கன்னா தான் ஆக்சுவலி போன காஞ்சூரிங் படமே எடுத்து ஒரு கொஞ்சம் நேரத்தை பார்த்தா என்னடா இது ஆனபிள் படம் மாதிரி இருந்துட்டு இருக்கும் அப்படின்ட்டு இருக்கோம். பட் இதுதான் ரியல் ஆனபிள் படம். இந்த படம் ஸ்டார்ட் ஆகுதுமே எக்ஸாக்ட்லி அந்த சீனில் தான் அந்த ரெண்டு பொண்ணுங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்களே இந்த பொம்மையை பற்றி. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அதே சீன் தான் அங்கே காட்டியிருந்திருப்பாங்க. அதுக்கும் முன்னாடி இந்த பொம்மை எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சுன்ற அந்த ஒரு பாஸ்டையும் பார்த்தீங்கன்னா முன்னாடி ரிவீல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே எங்கேருந்து ஆரம்பிக்கன்னா ஒரு டீமன் ஸ்டாச்சு கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கும். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு டீமன் வரும், அதோட பேர் மால்தஸ். அந்த டீமனோட லுக் கூட பார்க்குறதுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். அந்த லிஃப்ட் சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் அந்த டீமனோட லுக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீமன் இதோட தான் அந்த படமே ஆரம்பிக்குது. இந்த படத்தில் வந்து ஆனபிள் ஆக்சுவலி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரியல் லைஃபை பேஸ் பண்ணதான். அப்சல்யூட்லி காஞ்சூரிங் யூனிவர்ஸ் முக்காவாசி கதைகள் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃபை பேஸ் பண்ணது தான். இந்த எட் அண்ட் லோரன் வாரன் அவங்களோட லைஃபை பேஸ் பண்ணி எடுக்கிற கதைகள். ஸோ அதே மாதிரி ரியல் லைஃப்பில் அந்த அனபிள் டாலுமே இருந்திருக்கு. பட் ரியல் லைஃப் அனபிள் டால் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், நல்லா க்யூட்டாக வந்துட்டு இருக்கும் அது பார்க்குறதுக்கு. பட் இந்த அனபிள் டால் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்ரீப்பியாக இருக்கும். காப்பிரைட் பிரச்சனைனால அந்த ஒரிஜினல் டாலை அவங்களால படத்தில் வைக்க முடியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீப்பியாகவும் பயங்கரமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு டாலை டிசைன் பண்ணி படத்தில் வச்சுருந்துருக்காங்க. இந்த பொம்மையை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு சமபயத்தை கொடுக்க பார்த்தாலே பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும் அந்த பொம்மை. அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தோட பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஃபாதர் பெரஸோட அந்த ஒரு ஸ்பீச்சில் தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபாதரோட பேர் பெரஸ். அந்த ஃபாதர் பெரஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்துட்ருப்பாரு. நீங்கள் எந்த அளவுக்கு அன்போடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அன்பு உங்களுக்கு திரும்ப பெறப்படும். நண்பர்களுக்காக தியாகம் பண்ணுறவங்கள கடவுள் கண்டிப்பாக ஏற்றுக்குவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ எக்ஸாக்ட்லி படத்தோட கிளைமேக்ஸை ஃபோர் ஷேடோ பண்ணியிருக்காங்க. நண்பர்களுக்காக தியாகம் பண்ணுறவங்க ஐ மீன் நம்ம மியாக்காக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அங்கே எவளின்னு ஒருத்தங்க ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்கல்ல, அவங்க மியாக்காக ஆக்சுவலி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நண்பர்களுக்காக தியாகம் பண்ணுறவங்கள கடவுள் ஏற்றுக்குவார் அப்படின்றதப்படியே அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அனபிள் பொம்மை வச்சு அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி மியாவோட குழந்தையும் மீட்டு கொடுத்துருப்பாங்க அவங்க பொண்ணு இறந்துட்டதுனால. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸையே முன்னாடி ஒரு ஸ்பீச்சே நம்மக்கிட்ட ஃபோர் ஷேடோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாழ்ந்துட்டு இருப்பாங்களே, அந்த வீட்டு பக்கத்தில் ஹிகின்ஸ் ஃபேமிலி அப்படின்றவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட பொண்ணு பேர் தான் பார்த்தீங்கன்னா அனபிள் ஹிகின்ஸ். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா டீனேஜ்லேயே எங்கேயோ பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டு தான் மெஷப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த பொண்ணு ஓடி போய் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ இடத்துல சேர்ந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும்போது அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலி ஒரு கல்ட்டில் சேர்ந்துட்டு இருக்கா. ஒரு ரிலீஜியஸ் கல்ட், ரிலீஜியஸ்னு சொல்ல முடியாது, ஒரு டெமானிக் டெவில் கல்ட்டில் பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்துட்டு இருக்கா. அந்த டெவில் கல்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த டெவிலை வழிபடுறதுக்காக ஏகப்பட்ட உயிர்களை பலி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கல்ட்டில் போய் சேர்ந்து அந்த மாதிரி தான் அந்த பொண்ணு சுற்றிட்டு இருக்கா மெஷம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அனபிள் ஹிகின்ஸ் பொண்ணு திரும்ப அவங்க வீட்டுக்கு வந்து அவள் பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து அவங்க அப்பா அம்மாவே போட்டு தள்ளியிருப்பா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா காட்டி அவங்க பக்கத்தில் நம்ம மியா வீட்டுக்குமே வந்து அவளையுமே பார்த்தீங்கன்னா வயிற்றில் குத்தி அட்டாக் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த அனபிள் பொண்ணு ரூமில் போய் லாக் பண்ணிக்க அந்த இடத்துல அந்த பொம்மையை கையில் வச்சுட்டு அவள் சாகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ரத்தம் அந்த பொம்மையோட கண்ணில் பட அந்த மாதிரி அவள் உடம்புல இருக்க ஸ்பிரிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. உண்மையிலே அதில் ஸ்பிரிட் இருக்கா அது சமூகம் பார்த்தீங்கன்னா அந்த மேல்தஸ் டீமனே வாண்டடாக அதை பண்ணுதா அப்படின்றது தெரியல. ஏன்னா அந்த மேல்தஸ் டீமன் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மைக்கு பேய் பிடிக்கல. ஆக்சுவலி காஞ்சூரிங் படத்துலேயே லோரன் வாரன் சொல்லியிருப்பாங்க என்னன்னா அந்த பொம்மைக்கெலாம் பேய் பிடிக்காது, ஆனால் அந்த பொம்மை அந்த பேயோட உருவத்தில் வந்து உங்களை பயன்படுத்தும், உங்களோட சோலை கொடுக்கறதுக்காக அதை அப்படி பயன்படுத்தும் அப்படிமா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மனுஷங்களை ஆன்மாவை எடுக்கிறதுக்காக அந்த டீமன் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையோட ரூபத்தில் வந்து அந்த பொம்மை மூலமாக மனுஷங்களை பயன்படுத்தும் அப்படின்றத அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த குழந்தையோட அந்த பொண்ணோட ஆவி இந்த பொம்மைக்குள்ள இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான், மேபி இருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணு இறந்து கிடக்கிற இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிம்பிள் இருக்கும் ஏன்னு சொல்லி அந்த டிசேபிள்ஸ் ஆஃப் ரேம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கல்ட்டில் தான் அங்கே போய் சேர்ந்துருக்காத மெஷர் பண்ணுவாங்க. அந்த கல்ட்டோட சிம்பிள் தான் பார்த்தீங்கன்னா அந்த அது ஆக்சுவலி அந்த டீமனோட ஒரு சிம்பிள் தான். லேட்டராக பார்த்தீங்கன்னா அது நம்ம மியாவோட கையிலையுமே அந்த சிம்பிள் இருந்துட்டு இருக்கோம். அந்த லிஃப்ட்டில் மாட்டியிருந்திருப்பாங்க. அந்த லிஃப்ட்டில் நீங்கள் போகும்போது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த லிஃப்ட்லேயே அவங்க 3 தடவை ஸ்ட்ரக் ஆகியிருப்பாங்க. திரும்ப திரும்ப அந்த லிஃப்ட்டு ஒரே இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். அண்ட் அவங்க 3 டைமே ப்ரெஸ் பண்ணுறது நம்பர் 6ஆக தான் இருக்கும். ஸோ அவங்க 6வது மாடியில் தங்கியிருப்பாங்க. புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 6வது மாடியில் தங்கியிருப்பாங்க. அந்த லிஃப்ட்டில் இருக்கும்போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 3 தடவை 6 நமக்குவாங்க. ஸோ 666 அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா டெவில்ஸ் நம்பர். ஸோ அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ். அண்ட் ஒரு புக்கு கூட பார்த்துருப்பாங்க த டெவில்ஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லி. அந்த புக்கில் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டிசேபிள்ஸ் ரேஃபமோட அந்த ஒரு சிம்பிளை நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஆடு தலைமை இருந்துட்டு இருக்கோம். அண்ட் அந்த செத்து போன பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அந்த வீட்டில் அவனோட இடுப்பில் கூட நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஆடு தலை சிம்பிள் போட்ட ஒரு பெல்ட்டில் தான் அவன் இடுப்பில் இருந்துட்டு இருக்கோம். ஸோ ஆடு தலை சிம்பிளோட ஒரு பெல்ட்டை வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த பைபிளில். இவங்க அந்த கல்ட்டுன்றதை அதன் மூலமே நம்மகிட்ட ரெசம்பிள் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த டெவில்ஸ் வெல்கம் புக்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜில் வந்து ஒரு பாம்பு தன்னோட வாழை அதே முழுங்குற மாதிரி ஒரு சீனை காட்டியிருந்திருப்பாங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அது வேலைக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான். வாண்டடாக வச்சாங்களான்னு தெரில. பட் இந்த மாதிரியான ஒரு டீமன் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வாழக்கா மாதிரி நன்படத்தில் வந்திருக்கும். ஸோ நன்படத்தையுமே இந்த இடத்துல நம்மகிட்ட ரெஃபர் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பொம்மையை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க அந்த வீட்டில் இருக்கும்போதே குப்பத்தொழில் தூக்கி போட்டிருப்பாங்க இந்த பொம்மை நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி. பட் அதுக்கப்புறம் எகைன் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த பொம்மை வந்து எப்படியும் அவங்க வீடு மூலமாகவே அந்த அப்பார்ட்மெண்ட் பாக்ஸோட ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். அங்கேயும் அவங்கள பிடிச்சி தொல்லை
பண்ண ஃபாதர் பெரஸ்ன்றவரை திரும்ப அவங்க ஹெல்ப் கூட்டியிருப்பாங்க. அந்த ஃபாதர் பெரஸ் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிறத பூராமே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஏதோ பொன்மொழிகள் மாதிரி இருக்கும். அப்படியே ஆட்டோ பின்னாடி எழுதலாம்டா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டைலாக் விடுவார். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இங்கே வீட்டுக்குமே வந்து இது என் குழந்தை எடுக்க பார்க்குது அப்படின்னு சொல்லும்போது இல்லை யார் ஒருத்தங்க அவங்க ஆன்மாவை தானே முன் வந்து கொடுக்குறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த சாத்தானை எடுத்துக்க முடியும். குழந்தைக்கு அது தெரியாது. குழந்தை ஒன்று தன்னோட ஆத்மாவை அதுவே கொடுக்காது. ஸோ அது உங்கள் குழந்தை எடுக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி அது குழந்தைய டார்கெட் பண்ணல. அது பார்த்தீங்கன்னா மியான்ற அந்த பொண்ணை தான் டார்கெட் பண்ணுது. ஐ மீன் குழந்தையோட அம்மாவை டார்கெட் பண்ணுது. அண்ட் அந்த ஃபாதர் பெரஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு போவார்ல, அந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸோட பேர் பார்த்தீங்கன்னா பார்க்லே அப்படின்னு போட்டிருக்கோம். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா சைல்ட்ஸ் பிளே படத்தில் போய் பார்த்துருக்கீங்க. அந்த படத்தில் வர ஹீரோட பேர் தான் பார்த்தீங்கன்னா ஆண்டி பார்க்லே. அந்த சைல்ட்ஸ் பிளே படமே கூட நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுவுமே ஒரு பேய் பிடிச்ச பொம்மையை பேஸ் பண்ண ஒரு கதை தான். எக்ஸாக்ட்லி அதுக்கான ஒரு கதையை தான் இங்கே காட்டியிருக்காங்க. அதோட பேர் தான் ஆண்டி பார்க்லே. அந்த படத்தில் வர அந்த ஹீரோ அந்த சின்ன பையனோட பேர் தான் பார்த்தீங்கன்னா ஆண்டி பார்க்லே. அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸாக அதை கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து ஃபாதர் பெரஸ்மே ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா சொல்லுவார், உங்களை மாதிரியே எங்கள் சர்ச்சுக்கு தெரிஞ்ச இன்னொரு கல்யாணம் ரீசெண்டாக கப்பல் இருந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட நான் சொல்லி பார்க்குறேன், மேபி அவங்க கிட்ட ஏதாவது ஆன்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க அந்த வாரன் கப்பல் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. நம்ம எட் அண்ட் லோரியன் வாரன் அவங்கள தான் மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. ஸோ அவங்கள கூப்பிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணிட்டு போயிருக்காரு. மேபி அவர் கூப்பிட்டுருந்தா இந்த படத்துலேயே கூட பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாரனை பார்த்துருப்போம். ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு. அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு எவ்வளோலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த பொம்மையை எகைன் ஏதோ ஒரு கடையில் வச்சுருந்துருப்பாங்க. அந்த கடையில் உள்ளே போகும்போது நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அந்த அனபெல் டால் இருக்கும். ரியல் லைஃப் பேஸ் பண்ணதில் அந்த ரியல் லைஃப் அனபெல் டால் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கும். ரியல்னா அந்த ரியல் அப்படியே கிடையாது. அந்த மாதிரி ஒரு மாதிரியை செஞ்சு வச்சுருக்காங்க. முன்னே சொன்ன மாதிரி காப்பிரைட் ப்ராப்ளம்னால அதை டேரெக்டாக காட்ட முடியல. அண்ட் அங்கே வந்து ஒரு ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து என் பொண்ணுக்கு இந்த பொம்மை தேவைப்படுது, அவள் ஒரு நர்ஸு நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, ஸோ அவளுக்கு இந்த பொம்மை தேவைப்படும் அப்படி மாதிரி வாங்கிட்டு போயிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் 2 பேரை காட்டியிருந்திருப்பாங்களே, இந்த பொம்மையை பற்றி எட் அண்ட் லோரியன் கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்களே, அவங்களே தான் எக்ஸாக்ட்லி அவங்களே கூட மென்ஷன் பண்ணிப்பாங்க, நாங்கள் 2 பேரும் நர்ஸ் நிறைய வேலை பார்க்குறோம் அப்படின்னு. அவங்களோட பாசிபிளி இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தரோட அம்மாவாக தான் அவங்க இருக்கணும். அவங்க தான் இந்த பொம்மையை வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பொம்மையை எவன் கொண்டாந்து கடையில் வச்சது, எவன் திரும்ப விற்றது. அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மியாவோட ஹஸ்பண்ட் ஜான் வந்துட்டு இந்த பொம்மையை எங்கே வாங்கினான்றது நம்மகிட்ட சொல்லவே இல்லை. ஏதோ ஒரு கடைக்காரன் இதெல்லாம் வாண்டடாக வித்துக்கிட்டு இருக்கான் போல் இருக்கு. பட் இது எவன் தான் தெரிய மாட்டேங்குது. வேறு லெவல் தான் இந்த வீடியோ நான் சொன்னது. அந்த விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பை.